தமிழகத்தின் நகரங்கள் இனி வானுயர்ந்த கட்டிடங்களால் புதிய பொலிவு பெறப்போகின்றன. குறிப்பாக அரசு அலுவலகங்கள் மற்றும் குடியிருப்புகள் கட்டப்படும் முறையில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் நிலப்பற்றாக்குறை அதிகரித்து வரும் சூழலில் அரசு நிலங்களை திறம்பட பயன்படுத்தும் வகையில் புதிய FSI கொள்கையை அமல்படுத்த போவதாக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அதிரடியாக அறிவித்துள்ளார். இனிவரும் காலங்களில் கட்டப்படும் அரசு அலுவலகங்கள் மற்றும் குடியிருப்புகள் குறைந்த அடுக்குகளுடன் கட்டப்படாது என்றும் அதற்கு பதிலாக 15 அடுக்குகள் வரை உயரமான கட்டிடங்களாக கட்டப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நிலத்தின் விலை நாளுக்கு நாள் விண்ணை தொட்டு வரும் தற்போதைய சூழலில் அரசு நிலங்களை வீணடிக்காமல் எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த தொலைநோக்கு திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. முன்பு பெரும்பாலான அரசு கட்டிடங்கள் தரைத்தளத்துடன் சேர்ந்து 2 அல்லது 3 மாடிகள் கொண்டதாக மட்டுமே கட்டப்பட்டு வந்தன. இது முக்கிய நகர பகுதிகளில் உள்ள கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலங்களை முழுமையாக பயன்படுத்தாமல் வீணடிப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சுட்டிக்காட்டியுள்ளார். நிலம் என்பது ஒரு மிக முக்கியமான வளம் என்பதால் அதை செங்குத்து வளர்ச்சி எனப்படும் வெர்டிகல் டெவலப்மெண்ட் முறையில் பயன்படுத்தினால் மட்டுமே எதிர்கால சந்ததியினருக்கு தரமான உள்கட்டமைப்பை வழங்க முடியும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த புதிய FSI கொள்கையின் மூலம் பல நன்மைகள் கிடைக்கப் போகின்றன. முதலாவதாக, உயரமான கட்டிடங்களை கட்டுவதன் மூலம் அரசுக்கு புதிய நிலம் வாங்கும் செலவு பெருமளவு குறையும். இந்த சேமிப்பு தொகையை மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு பயன்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. இரண்டாவதாக, தற்போதுள்ள அரசு இடங்களிலேயே அடுத்த 40 ஆண்டுகால தேவைகளுக்கு ஏற்ப அலுவலகங்களை விரிவுபடுத்த முடியும். அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்புகள் மற்றும் பொது வசதிகள் அனைத்தும் இனி நவீன வசதிகளுடன் கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளாக மாறும் என்பதால் இட நெருக்கடிக்கு இது ஒரு நிரந்தர தீர்வாக அமையும். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பொறுப்பேற்ற பிறகு தமிழக உள்கட்டமைப்பு துறையில் இதுபோன்ற பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருகிறார். இவர் புதிய கொள்கை அமலுக்கு வரும்போது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி போன்ற முக்கிய நகரங்களின் தோற்றமே முற்றிலுமாக மாறப்போகிறது.